நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை ஊற வச்சுட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த படியில் 1.5 படி சீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கிறேன். மசாலா இது வெங்காயம்லாம் வெட்டி அரைச்சி வர்றதுக்குள்ளே அரிசி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஊறிடும். அந்தளவுக்கு ஊறிக்கிட்டாலே போதும். இப்போது மட்டன் வேக வச்சுக்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே மட்டன் வந்து பெருசாக இருக்கணும். சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் குலைவாகாது. இப்போ இதை வேக வச்சிடலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு, மட்டன் போட்டு உப்பு போட்டாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். அதிக தண்ணி வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். 1 டம்ளர் அளவுக்கு. கறி வந்து முங்குற அளவுக்கு கூட தேவையில்லை, கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா மட்டனில் வந்து தண்ணி இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணாம். அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சாச்சு. ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். அதிக நேரம் வேக வைக்க வேணாம் மட்டன், அதனால் ஒரே ஒரு விசில் போதும். மட்டன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 விசில் 3 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஆனால் நம்ம கோயம்புத்தூரில் வந்து மாமா வாங்கிட்டு வர கடையில் வந்து இலை ஆட்டுக்கறியாக தான் இருக்கும், அதனால சீக்கிரமே அது வெந்து குழஞ்சிரும். அதனால தான் நான் எப்பயுமே 1 இல்லைன்னா 2 விசில் மட்டும்தான் விடுவேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு அப்படிங்கிறதுனால 1 விசில் மட்டும் போதும். 1 விசில் விட்டு அதை இறக்கிக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான மசால் எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நான் 2 பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம் இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க போதும். வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். மசால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட்டை 5 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 5 எடுத்திருக்கேன், கிராம்பு 5 எடுத்திருக்கேன், கசகசா 1/4 ஸ்பூன், அதே போல் மிளகு 1/4 ஸ்பூன், சோம்பும் 1/4 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம், அப்புறம் பிரிஞ்சி இலை வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். சின்ன இலையாக இருக்கிறதுனால 3, பெருசாக இருந்தால் 1 இல்லைன்னா 2 சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதெல்லாம் பவுட்ரு பண்ணிக்கலாம். புதினாவும் ஒரு 4 கொத்து, நிறைய வேணாம். இது ஒரு 4 கொத்து, அது ஒரு 4 கொத்து எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ஒன்றா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முதல்ல இதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதை அரைச்சிக்கலாம். இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாய் 3ஐயும் அரைச்சிக்கலாம். பிரியாணிக்கு பவுடர் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் அப்புறம் புதினா மல்லி பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. வெங்காயமும் ரெடியாக இருக்குது. தக்காளி வந்து நம்ம தாளிக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்திருக்கேன். குட்டியாக இதுவில் பாதி லெமன் புழிஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். குக்கர் வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும்தான் போட்டு தாளிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே இதில் போட தேவையில்லை. வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் அப்புறம் புதினா மல்லித்தலையில் அரைச்சொல்லையே அதை சேர்த்துடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 2.5, இதில் 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கிடலாம். அதையும் போட்டு வதக்கினதுக்கப்புறம் பவுட்ரு பண்ண பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலை, வெறும் உப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டால் நம்ம பிரியாணி வந்து மஞ்சள் கலர் ஆயிரும் அப்படின்றதுனால தான் மஞ்சத்தூள் போடலை. 5 ஸ்பூன் தயிர், அப்புறம் லெமன் புழிஞ்சுக்கலாம். பாதி லெமன் புழிஞ்சுக்கோங்க. காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயோட காரமே போதும் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இப்போ உப்பு போட தேவையில்லை. மட்டனை இது போல் வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் தானே விட்டு வேக வச்சோம், அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசாலெலாம் போட்டு வேக வச்சா அந்த மசாலும் உப்பு நல்லா பிடிக்கும் அந்த மட்டனில். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும்.
மட்டன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சோலையே அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் பாசுமதி கூட சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு இதில் மசால் கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசால் கூட அரிசியை போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, நம்ம மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ சும்மா மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதித்து லைட்டாக தண்ணி வற்றிருச்சு. இப்போ இதை குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பிரியாணி ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம், அப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா தயிர் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வெங்காயத்தையும் அந்த மல்லித்தலையும் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் கையில் வச்சு நல்லா இப்படி பிசையணும். அவங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தக்காளி கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் இறங்கிருச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கறியுமே அரிசியுமே சூப்பராக வெந்திருக்கு. இது போல் ஒரு டைம் நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் டெய்லி லஞ்ச் மெனு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் உடனே லஞ்ச் மெனு பார்க்கலாம்.